பார்த்து வருவாங்க. அம்பாள் வந்து இன்னைக்கு மகா வாராகி அம்பாள். இந்த வாராகி தனி சிறப்பு என்னன்னா அஷ்ட வாராயை வச்சுக்கிறோம். இது அம்பாள் மகாவாரியா இருக்கும். சுத்தி 7 வாராய் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு வாராய்க்கு ஒரு சக்தி. லகு வாராய் வச்சுக்கிறோம், அச்சுகா வாராய் வச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன வாராய் இருக்கும், சிம்ம வாராய் இருக்கும், இது ஊமத்த வாராய் இருக்கும். அதைக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் நம்ம தஞ்சை பெரிய கூட்ட ஆதி வாராய் வச்சுக்கிறோம். இந்த கோயிலோட சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் அஷ்டவாராய் இருக்கிறாங்க. இவங்க உற்சவமூர்த்தி. இந்த அம்பாலே மகாவாரியா இருக்காங்க. சரிங்க. ஓம் சக்தி ஆதிபராசக்தி. ஓம் சக்தி மருவூர் அரிசி. உங்கள் அச்சரப்பாக்க லட்சுமியம்மா வந்திருக்கிறேன். என்னுடைய குருநாதர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து வாராகி அவர் வச்சு வழிபடுற வாராகியை பற்றி நாங்கள் சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வாராகி இந்த அம்மா மட்டும் உற்சவர் உள்ளவர் இருக்கிற அந்த அம்பிகை மட்டும் இல்லை, சுற்றி 7 வாராகி வச்சிருக்கிறாங்க. 7 வாராகி வச்சிருக்கிறோம். அதோட வந்து காலபைரவரை வச்சிருக்கிறோம். வெளியே வந்து மோகரையா வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தனி சிறப்பு. இந்த அம்மா போருக்கு போவையில வந்து 8 கைகள் கொண்டு இந்த அம்பாவை வேண்டிட்டு போறவங்க அனைத்து பேருக்குமே எல்லா வெற்றியும் கொடுக்கும். நீங்க எந்தெந்த சிக்கல்கள்ல இருந்தாலும் வந்து இந்த வாராகி சாமி சொல்லுங்க. என்ன ஒரு சாமி? தேனி மாவட்டம் போறீங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கு இங்க பூஜை பண்ணுவோம். எல்லா பஞ்சமி பூஜை நடக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை இரவு பூஜை. இப்ப காசியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்க காலபைரவர் இருக்கார் காசியில. காசிக்கும் வாராய்க்கு என்ன இருக்குன்னா எல்லா கோயிலையும் வந்து ஆன்மீகம் கோயிலுக்குள்ள பகல்ல ஃபுல்லா எல்லா கோயிலும் இரவு பகல் எல்லா கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் காவலா இருக்கும். பைரவரா இருப்பாரு, கருப்பசாமியா இருப்பாரு, ஐநாதா இருப்பாரு. காசியில மட்டும் அங்க ஏற்கனவே வந்து காசியில வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பூமி, நல்ல நாள் கிடையாது கெட்ட நாள் கிடையாது அப்படின்னா அங்கதான் இருக்கிற அஷ்ட சுத்துகள் அங்கதான் இருக்கும், நல்லது கெட்டது. அப்போ ஒரு காவல் தெய்வம் வேணும்ல, சிவனை காவல் தெய்வம் வேணும். அந்த மக்கள் காவல் தெய்வம் வேணும்னா அந்த மக்கள் காவல் தெய்வம் யாரு அப்படின்னா சப்தகனியில படைத்தளபதி. சப்தகனியில படைத்தளபதி 5வது வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாய். அந்த இரவுல மட்டும் பகல்ல உள்ள காலபைரவர் காவல், இரவுல மட்டும் காசுல யாரு காவல்னா அன்னை வாராகி தாய்க்கும் காவல். வாராகி தாய் தான் காவல். அங்க அப்படி ஒரு இடத்துல அங்க காசில இருக்கு. இப்ப போய் நம்ம வாராகி கும்பிடல, பழங்கால ஆண்டுகளா கும்பிட்டு வந்திருக்கிறோம். கலியுகம் பிறக்கும் போது வாராகி தாய் வருவான். கலியுகம் பிறக்கும் போதுதான் அதே மாதிரி காசில எப்படி வாராகி வந்து காத்து கொடுக்குறா வைக்கிறாரோ அதே மாதிரி அங்க இருக்க அஷ்ட வாராகி எல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, ஒரே வாராகி மகாவாராகி வச்சுக்கிறாங்க. அம்பாள் அப்படிதான் இருக்கிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜன் சொல்றோம். அவர் மகன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆள் ராஜராஜ சோழன் காட்டியும். இன்னைக்கு ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கு வழிகாட்டியா அது கூட வந்து வாத்தாயம் சொல்லி இந்த அம்பாவை கூப்பிட்டு அந்த கோயில் ராஜகோபுரத்தை கட்டிருக்காரு. இன்னைக்கு உலகம் போடுற கோயிலா இருக்கு. ஆனா உலகத்திலே பெரிய கோயில் வந்து தெரியுங்களா? உலகத்திலே பெரிய கோயில் அது வந்து பாத்தீங்கன்னா யாரு கட்டினது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்போடியா நாட்டுல இருக்கு. உலகத்துல தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு 8 மடங்கு இருக்கும். ஆனா அந்த கோயில் கட்டினது யாருன்னா அது நம்ம வாராகி தாயார் வரல. எப்படி கட்டினாங்க அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர பிரசாத் சோழன் கம்போடியா நாட்டுல தேசம் விட்டு தேசம் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோம், மனம் வருத்தப்படுறோம், ஐயோ முடிஞ்சு போயிட்டு நினைக்கிறோம். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்க முடியாத ஒரு சொத்து. இன்னைக்கு உலக நாட்டுல இந்து பூமியில உலக நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா கம்போடியா நாட்டுல இருக்க சிவன் கோயில் பெரிய கோயில்ன்றாங்க. அதை கட்டினதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன் அவனுடைய வாரிசுத்தேன். அப்படின்னா அப்படி பெரிய கோயிலுக்கு சக்தி வேணும்ல, பரிபூர்ண சக்தி வேணும், அருள் வேணும். அப்படின்னா அந்த அருள் புரிஞ்சு அந்த கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு உறுதுணையா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாய் மட்டும். வாராகி அம்மா தான். இந்த வாராகி தாய் வந்து நீங்க தனியா இல்ல, சப்தகனியில ஒருத்தர் நம்ம ஒரு 5000 வருஷம் 6000 வருஷம் கும்பிட்டு இருக்கிறோம். ராஜராஜன் சோழன் அந்த பிறகு வெளியே தெரியுது. கலியுகம் பிறக்கும் போது அம்பாள் வருவா. அம்பாள் எது வருவா? மக்களை காப்பாற்றுறதுக்கு, மக்களை நிலைநாட்டுறதுக்கு, மக்கள் தேவைக்கு. இந்த வந்து இங்க அமாவாசை பூஜை நடத்தும் போது ஒவ்வொரு அமாவாசைக்கு இரவு பூஜை நடத்துறோம். ஒரு 6 to 7 மணி வரைக்கும். உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியம், நடக்காத காரியம், முடியாத காரியம், எதிரிகள் தொல்லைன்னா அம்பாளை வந்து கருணை உள்ளதான். அம்பாள்கிட்ட வாங்க, கருணை உள்ள உங்களுக்கு தேவை பண்ணி கொடுப்பா. நடத்தி கொடுத்த பிறகு சாமி செய்யலாம்.